நாங்கள் இன்றைக்கு கொத்து ரொட்டி செய்ய போகிறோம். வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் வதங்கினா பிறகு கோவாவையும் சேர்த்து கலந்தெடுக்க வேணும். அதுக்கு பிறகு லீட்ஸையும் போட்டு கலந்துட்டு இனி முட்டை கலந்தெடுக்க போகிறோம். முட்டைக்குள்ளே உப்பு, மிளகுத்தூள் எல்லாத்தையும் போட்டு நன்றாக இனி முட்டையை கலந்தெடுப்போம். இனி நாங்கள் கோவா, லீட்ஸ், வெங்காயத்தோடு சேர்த்து அப்படியே முட்டையையும் சேர்த்து நன்றாக கலந்தெடுக்க வேணும். முட்டை நன்றாக வேகட்டும். நாங்கள் இனி கொத்து ரொட்டிக்கு ரொட்டி போடணும் முக்கியமாக. அந்த ரொட்டி நாங்கள் தான் வீட்டிலேயே குழைச்சி சுட்டு வெட்டி வச்சிருக்கிறோம். ரொட்டியையும் போட்டு நன்றாக கலந்துட்டு இனி நாங்கள் இறைச்சி கறியையும் சேர்த்து கொள்ளுவோம். நன்றாக சேர்த்துட்டு இனி தேவையான அளவு உப்பையும் நாங்கள் பார்த்து போட்டுக்கொள்ள வேணும். நன்றாக கலந்தால் கொத்து ரொட்டி தயாராகிடும். இந்த முறை உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். மிகவும் சுவையாக இருந்தது கொத்து ரொட்டி. இந்த முறையில் செய்து பாருங்க. ஓவியா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு காணொளியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். பாய் பாய்.